ஒரு நாள் 6 குருடர்கள் விஜயநகரத்திற்கு வந்தனர். அவர்களுக்கு யானை எவ்வாறு இருக்கும் என அறிய ஆவல் ஏற்பட்டது. அப்போது ஒரு யானை பாகன் தனது யானையுடன் அங்கு வந்தான். குருடர்கள் யானையின் அருகில் சென்றனர். முதலாவது குருடன் யானையின் அகலமான வலிமையான உடலை தொட்டு பார்த்தான். அவன், எனக்கு யானை எப்படி இருக்கும் என தெரியும். அது சுவரை போல இருக்கும் என்றான். இரண்டாவது குருடன் அதன் தந்தத்தை தொட்டு பார்த்தான். அது உருளையாக வெண்மையாகவும் கூர்மையாகவும் இருந்தது. அவன் பலத்த குரலில், யானை ஈட்டியை போல் உள்ளது என்றான். மூன்றாவது குருடன் யானையின் துதிக்கையை தொட்டுணர்ந்தான். அவன், யானை பாம்பை போல் உள்ளது. நான் சரியாக கூறுகிறேன் என பலமாகச் சொன்னான். நான்காவது குருடன் யானையின் கால்களை தொட்டு பார்த்தான். அவன், எனக்கு இப்போது யானை எப்படி இருக்கும் என தெரியும். அது மரத்தை போலிருக்கும் என்று உரத்த குரலில் உரைத்தான். ஐந்தாவது குருடன் தனது கைகளை உயர்த்தினான். அப்போது யானையின் காதுகள் அவனது கைக்கு தட்டுப்பட்டது. அவன் கூறினான், குருடர்கள் கூட ஒரு யானையின் தோற்றத்தை கூற முடியும். அது விசிறியைப் போல காட்சியளிக்கும். கடைசி குருடன் யானையின் பின்புறம் சென்றான். அவன் யானையின் வாலை பிடித்து தொட்டு பார்த்தான். அவனோ, யானை எப்படி இருக்கும் என நான் தெரிந்து கொண்டேன். அது கயிறு போல இருக்கும் என்றான். 6 குருடர்களும் சத்தமாக பேச ஆரம்பித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும், நான் எனது கையால் யானையை தொட்டு பார்த்து உணர்ந்தேன். நான் கூறுவது உண்மையே. மற்றவர்கள் கூறுவது அனைத்தும் தவறே என்றனர். அவர்கள் சிறிது நேரம் சண்டையிட்டு கொண்டனர். பிறகு அவர்கள் தெனாலிராமனிடம் வந்தனர். நடந்தவை அனைத்தையும் கூறினர். பிறகு ராமனிடம், ஐயா, எங்களுள் யார் சொன்னது சரி என்றனர். தெனாலிராமன் யோசித்தான். இவர்களது சண்டையை நிறுத்த என்ன செய்வதென சிந்தித்தான். பிறகு, நீங்கள் ஒவ்வொருவரும் கூறுவதும் பாதியளவு சரி. ஆனால் மீதி தவறு. உங்களில் யாருக்குமே யானையின் தோற்றம் எப்படி இருக்குமென முழுமையாக தெரியவில்லை என்றான். பிறகு குருடர்கள் தங்களது சண்டையை நிறுத்திவிட்டு தங்களது ஊருக்கு திரும்பினர்.